கஞ்சா சாராயம் விற்பனைக்கு ஆதரவாக தெரு விளக்குகள் எரியாமல் விழுப்புரம் இருளில் மூழ்கியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரத்தில் சாலைகள் சீரமைக்காத நகராட்சியை கண்டித்து அதிமுக சார்பில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் முன்பாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், காவல்துறை திமுகவின் ஊதுகுழலாக இருக்கக்கூடாது என்றும் கூறினார். மேலும் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் பழக்கம் அதிகரித்து உள்ளதாகவும் பெண்கள் கூட்டு பலாத்காரம் செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கும் விஜய் கட்சி மாநாட்டிற்கு நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டது போல் அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்த மிக மோசமான நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டதாக கூறினார். திமுக ஆட்சியில் புது புது நோய்கள் வருவதாகவும் தமிழகம் முழுவதும் சாக்கடை நீர் சாலைகளில் ஆறு போல் ஓடுவதாகவும் கூறிய அவர், கஞ்சா சாராயம் விற்பனைக்கு ஆதரவாக தெரு விளக்குகள் எரியாமல் விழுப்புரம் நகரம் இருளில் மூழ்கியுள்ளதாக தெரிவித்தார்.